கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற வேத வசனம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 4வது வசனம். தலைப்பு என்னவென்றால், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும். எடுத்துள்ள வாசிங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 4வது வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சன்னதியில் வந்து எட்டினது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிற ஆறுதலான வார்த்தை இதுதான். உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டுகிறதா இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க செய்கிற தர்மங்கள், நீங்க செய்கிற ஜெபங்கள், இப்போ எல்லாம் அந்த உபவாசத்திலிருந்து ஜெபம் பண்றீங்க. அந்த உபவாசத்தினுடைய ஜெபத்துக்குரிய பதில ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். பாருங்க, கொர்நேலியு என்ற இந்த மனுஷன், தேவனுடைய மனுஷன், 2வது வசனம் சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்படிப்பட்ட மனிதராக இருந்திருக்கிறாருங்க பாருங்க. பக்தி உள்ள ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறார். இந்த கால வேளையில பயபக்தியோடு இந்த ஆராதனையில கலந்து கொண்ட உங்களுடைய காரியங்களையும், உங்க வேண்டுதலுக்கும் உங்க விண்ணப்பத்திற்கும், நீங்க ஓடி வந்த ஓட்டத்திற்கும், உங்க பக்திக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கொர்நேலியுடைய ஜெபங்களை கேட்ட ஆண்டவர் உங்க ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பக்தி, பயம், ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அந்த மனிதனுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். அதனால சொல்றா, அவர் எப்படி, நான் பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தான் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதட்சிணமாய் தரிசனத்தை கண்டான். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷனே, எந்த மனிதர்களா இருந்தாலும் மனுஷியா இருந்தாலும் உங்களுக்கு அவர் தரிசனத்தை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களோடு அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். பேசுகிற தேவன், நாம் வழிபடுகிற தேவன் ஜீவனுள்ள தேவனை நாம் வழிபடுகிறோம். நம்மளோடு பேசுகிற தேவனை தான் நாம் ஆராதனை செய்கிறோம். அதனால தான் சொல்றாரு, கொர்நேலியுவை பார்த்து சொன்னாரு, அவன் உற்று பார்த்து பயந்தான், ஆண்டவரே என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு அவருடைய சமூகத்தில் என்ன ஆயிடுச்சா? நினைவு போட்டுனது. தெய்வ ஜனமே, சோர்ந்து போயிருக்கீங்களா? சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் இந்த 40 நாள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓடி வருகிற அந்த ஓட்டத்தை அவர் அறிந்திருக்கிறார், நினைவு போட்டுக்கிறார். நீங்கள் செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். கொர்நேலியுடைய ஜெபத்தை கேட்டு அவன் செய்த ஜெபங்களையும் தர்மங்களையும் பார்த்து கர்த்தர் பேசினார். அதே போல உங்க வாழ்க்கையிலையும் அவர் அற்புதங்களை செய்வார். 31வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்களும் தேவ சந்நிதியிலே நினைத்தருளப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கொர்நேலியுவே,
உன் ஜெபம் என்ன ஆயிடுச்சு? கேட்கப்பட்டுடுச்சு. இந்த கால வேளையில நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். நம்பணும், நீங்க கேட்டு இருக்கிறார். அந்த ஜெபங்கள் எல்லாம் அவருடைய சன்னிதானத்திலே தூபம் போல அவருடைய சமூகத்திலே வந்து எட்டினது. நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே ஒரு தூப பலியாக என்ன செய்தான்? எட்டினது. தேவ பக்தி உள்ளவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது அது அப்படியே தூபம் போல அவருடைய சமூகத்தில் எட்டுகிறதா இருக்கிறது. கவலைப்படாதீங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். நினைவுபடுத்துகிறார் ஆண்டவர். உன் ஜெபங்கள் எல்லாம் நம்ம கூட ஜெபித்து மறந்து போயிடுவோம். ஆனால் தேவன் மறப்பதே கிடையாது. நம்முடைய ஜெபத்தெல்லாம் அவர் கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கொர்நேலுவினுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்க வல்லமை உள்ளது. தாவீதினுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 18:6 எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. தாவீது ராஜா சொல்லுகிறார். அவர் எப்படி கூப்பிட்டார் ஆண்டவரை? நெருக்கமான சூழ்நிலையில, பலவிதமான நெருக்கம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட என்ன நெருக்கங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நெருக்கத்தின் வழியாய் நம்ம போய் கொண்டு இருக்கலாம். அந்த நெருக்கத்திலையும் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய நெருக்கத்துக்கு பதில் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபாயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவியில் என்ன ஆயிடுச்சா? எட்டினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க கொர்நேலுவின் ஜெபம், கொர்நேலுடைய ஜெபங்களும் தர்மங்களும் அவருடைய சமூகத்தில் நினைவூட்டுதா இருந்தது. இங்கே தாவீதினுடைய ஜெபங்கள் அவருடைய சமூகத்தில் எட்டினதா இருக்கிறது. அப்படி ஒரு ஜெபங்களை நாம் என்ன பண்ண வேண்டாம்? செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை கூட வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். எப்படி ஜெபம் பண்ணாங்களாமா? ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. எப்படி? சிறைச்சாலையிலே. நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்மளை காப்பாற்றுகிறவர் ஆண்டவர் ஒருத்தர் தான். அந்த நேரத்தில் நமக்கு என்ன உதவி வேணும்னாலும் அவரால் மட்டும்தான் முடியும். நம்மளால முடியவே முடியாது. அவர் தான் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில கொடுக்கிறவர். 6வது வசனம் கூட வாசிக்கலாம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் இரவு ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் ஆன கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, சங்கிலியாலும் கட்டப்பட்டுடுச்சு. சிறைச்சாலைக்கு முன்னாடி காவற்காரர்களையும் நிப்பாட்டி வச்சாச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 7வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து நின்று அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவினுடைய விலாவை என்ன செய்றா? தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து என்ன செய்ததா? விழுந்தது. ஹல்லேலூயா சொல்வீங்களா? ஜெபத்தின் வல்லமை பாத்தீங்களா? இதுதான் ஜெபம். இதுதான் உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு நேரமாச்சும் உபவாசம் எடுத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை உங்களால பார்க்க முடியும். ஜெபமே நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை என்ன செய்யும்? கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஜெபம் நம்ம செய்ய வேண்டும். எவ்வளவு கஷ்டம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும்
எந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம போனாலும் நம்மளை மீட்டு கொண்டு வர்றது இயேசு ஒருவர் மட்டும்தான் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். 8வது வசனம், தூதன் அவரை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றார். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு வா என்றான். ஹல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவருடைய காரியம் அற்புதம் நடக்கும் உங்க வாழ்க்கையில கூட. கவலைப்படாதீங்க. ஏற்ற வேளையில், ஏற்ற நேரத்தில், சரியான நேரத்தில் உங்கள் கண்ணீருக்கு பதில் வரும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அந்த ஜெபம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அந்த ஆதி திருச்சபையில் ஜெபித்த அந்த ஜெபம் நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா தேவதூதன் கூட உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். உங்கள் விழாவை என்ன செய்வார்? தட்டி, பயப்படாத, எதுக்காக கவலைப்படுற, ஏன் கஷ்டப்படுற, இந்த பாடுகளை குறித்து நீ என்ன செய்யாத, கவலைப்படாத. சத்ருபாடு உன்னை எந்தில் கட்டி வச்சிருக்கிற எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கட்டை இயேசுவால் மட்டும்தான் அவிழ்க்க முடியும். அவரால் மட்டும்தான் முடியும். அவர் அந்த கட்டை அவிழ்த்து உங்களை வெளியே என்ன செய்வார்? கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 145:18 கூட வாசித்து பாருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாருமா? சமீபமா தான் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உண்மையாய் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு அவர் சமீபமாய் இருந்து உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் சொல்றாரு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அது கூட எப்படி கூப்பிடுனா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருந்து நமக்கு உதவி அவர் என்ன பண்றாரு? செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பாருங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பாருங்க, பாவிகளுக்கு செவி கொடுப்பது இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒருவன் தேவனுக்கு சித்தமானதை செய்யும் பொழுது அவர் அவருக்கு என்ன செய்யறாரா? செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை நீங்க செய்யும் பொழுது உங்க ஜெபத்துக்கு அவர் பதில் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை அவர் தள்ளுவதே கிடையாது. அவருடைய சித்தத்தை செய்யுங்க, அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அற்புதமான காரியத்தை உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? செய்வார். அது அவரால் மட்டும்தான் முடியும், வேற யாராலே முடியாது. அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. பாவங்களை அறிக்கை செய்யுங்க, விட்டு விடுங்க, இரக்கத்தை பெற்றுக் கொள்வீங்க. நம்ம யாரும் நீதிமான் கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் தவறு செய்தவர்கள் தான். ஆனால் அந்த குற்றங்களை தேவ சமூகத்தில் நம்ம சொல்லும் பொழுது நம்மளை மன்னிக்கிறார். மன்னித்து அந்த குற்றங்களை மன்னித்து மறந்து நமக்கு இரக்கம் செய்கிறார். அநேகருக்கு உடைய அதிகாரியா வைப்பார், ஆசீர்வதிப்பார். அவருடைய சித்தம், அவருடைய பிரியமானதை நீங்க செஞ்சீங்கன்னா அதற்கு வேண்டிய பதிலை என் தேவன் என்ன பண்ணுவார்? தருவார். வாசிங்க 1 யோவான் 3:22 வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். ஆமென். அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நீங்க செய்தீங்கன்னா நம்ம வேண்டிக் கொள்வது எதுவோ அது அவரு கையினாலே என்ன செய்யுமா? பெற்றுக்கொள்ளுவோம். அவருக்கு சித்தமானதை செய்கிறவர் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க. உமக்கு பிரியமானவரே, உங்களுடைய பிரியமானதை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5:14 வாசிங்க.
நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் பாருங்க. அவர் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை, தைரியம். ஏன்னா அவர் நம்ம கூப்பிட்டா அவர் நமக்கு செவி என்ன செய்றார்? கொடுக்கிறார். அந்த தைரியம் நமக்கு வந்துருச்சு. நான் கூப்பிட்டுட்டு ஆண்டவரை, அவர் எனக்கு செவி சாய்த்து எனக்கு இறக்க என்ன பண்ணுவாரு? செய்வார். தேவ சித்தத்தை கேட்கிறவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கொர்நேலியுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவன் தேவனுக்கு அவன் எப்படிப்பட்டவனா? இந்த பக்தி உள்ள ஒரு மனிதனாய் மாத்திரம் அல்ல, அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். அதனால அவருடைய ஜெபங்களுக்கு பதில தேவன் என்ன செய்தாரு? கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அடுத்தது தாவீதை பற்றி நாம் பார்த்தோம். அவனுடைய இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி அவர் என்ன செய்தாரு? கூப்பிட்டார். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். அவருடைய சன்னிதானத்தில் எட்டினதுன்னு பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசித்தோம். பேதுரு சிறையில் போட்டார்கள். சிறையில் போட்டது மாத்திரமல்ல, வெளியே 16 காவற்காரில் வச்சுட்டாங்க, வெளியே வர முடியாதபடி. கர்த்தர் அந்த சிறையிருப்பையும் என்ன செய்தார்? மாற்றி ஆண்டவரே உள்ள போய் என்ன பண்ணாரு? பேதுனுடைய விலா எலும்ப தட்டி அவனை எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அதுக்கு காரணம் என்னமா? சபையார் ஊக்கமாய், அப்போ ஊக்கமாய் ஜெபித்ததின் வல்லமையை பாருங்களேன். நம்ம ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். உண்மையாய் நாம் அவரை தேடும் பொழுது, அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்தது 5வது குறிப்பாக என்ன சொன்னேன்? தேவனுக்கு சித்தமானவைகளை செய்கிற ஜெபமாக இருக்கணும். ஆண்டவரே, இது உங்களுக்கு சித்தமா? அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்துக்கு பதில் என்ன செய்தார்? தருகிறார். 6வதாக, தேவனுக்கு பிரியமா? உங்களுக்கு இது பிரியமா ஆண்டவரே? நீங்க இதுல சந்தோஷப்படுவீங்களா? இந்த விஷயத்துல, இந்த காரியத்துல கேட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது கடைசியா 7வதாக, அவருடைய சித்தப்படி நாம் என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். ஏன்னா அவர் நம்ம ஜெபத்துக்கு என்ன செய்கிறாரு? பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 7 காரியங்களை ஆண்டவரிடத்திலே நம்ம கேட்டோம். ஆண்டவர் நமக்கு தெளிவாக இன்னைக்கு ஜெபத்துக்குரியதான காரியம், ஜெபத்தினுடைய வல்லமை குறித்த காரியம் நாம் பார்த்தோம். கொர்நேலியும் தாவீது, பேதுரு, இவருடைய ஜெபமெல்லாம் எப்படி இருந்தது என்பதை நம்ம பார்த்தோம். உங்கள் ஜெபமும் எப்படி இருக்குது என்பதையும் உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஆவிலே நிரப்பப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அற்புதமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் என்ன பண்ணுவார்? செய்வார். அப்பா, விசுவாச மக்கள், ஆதி திருச்சபையில் இருக்கிற திருச்சபை மக்கள் ஜெபித்த ஜெபங்கள் சன்னிதானத்தில் எட்டி சிறையிருப்பை எல்லாம் கட்டுகளை அவிழ்த்து வெளியே கொண்டு வந்த எங்கள் ஆண்டவர், இன்றைக்கு உம்முடைய சித்தத்துக்கு, உம்முடைய விருப்பத்திற்கு, உம்முடைய ஆண்டவரே பிரியமானதற்கு, சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்க ஜெபங்களுக்கெல்லாம் நீ பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நல்ல கால வேளையில இந்த ஆராதனையில் வந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்கும்படியாய் கிருபை செய்த எங்கள் ஆண்டவர், அப்பா, ஜெபமே எங்களுக்கு வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வருகிறதப்பா. ஜெபமே எங்களுக்கு ஜெயம் வருகிறது ஆண்டவரே. ஜெபத்தின் மூலமா தான் நாங்கள் நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ராஜா. இந்த கால வேளையிலே உபவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபங்களுக்கும், அவர்கள் செய்த நற்காரியங்களுக்கும் உம்முடைய சன்னிதானத்தில் நினைவு பூட்டுதலாய் இருந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. எங்கள் மத்தியில் இடைப்பட்டு நீ பேசினதுக்காய் நன்றி. உம்முடைய மக்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. வந்திருக்கிற அனைவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறப்பா. நீர் பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இடைவிடாமல் ஜெபித்து ஜெயம் எடுக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.